எனக்கு போக தெரியும். பைய போங்க. திருச்சிக்கு போக பஸ்ஸை பாருங்கத்தான். ம், இந்த பஸ்ஸில் இருந்து எப்படி போக முடியும் இங்கேருந்து திருச்சி வரைக்கும்? 120 பஸ் என்ன வரைக்கும். அதில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 27 பஸ். அப்படியா? நல்லா இருக்குது. எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நிறைய வந்துருக்காங்க. சரி கொடுக்கட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே கிடக்காது. அவளும் வந்து படி இல்லாத பஸ்ஸும் ஏறினா இறங்க முடியாத பஸ்ஸும் சொல்லி தெரியும். எல்லா மாவட்டத்திலேயும் ஒன்று நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்குவேன். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பஸ்ஸில் எப்படி ஒழுகும் தெரியுமா? என்கிட்ட அந்த ஃபோனில் ஒரு வீடியோ இருந்து உள்ளே யாருமே இருக்கிறல்லத்தான். மழை நேரம் எல்லாம் குடையும் பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. ஏன்னா இருந்த சீட்டெல்லாம் நனைஞ்சு, ட்ரெஸ் எல்லாம் அப்படி நனைஞ்சு நின்னா நனையாது. குடை பிடிச்சிட்டு நின்னா டிரைவர் சீட்டில் அதோடையும் கொடுமா. டிரைவர் முன்ன தள்ளி இருந்து நனைஞ்சு தான் அவர் வண்டி விட்டுறாரு. எல்லாரும் கேட்டாங்க என்னென்ன இது பஸ்ஸா இல்லைன்னா பஸ்ஸு வெளியே நின்று நனையுதுன்னு சொல்லி பஸ் உள்ள யாருன்னா இப்படி இருக்கான்னு. உடனே அவர் சொல்லார், நான் என்னம்மா செய்யறதுக்கு, நீங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு. எல்லாரும் அதுலேருந்து பஸ்ஸில் இருந்து பேசுவாங்க. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? கம்ப்ளைண்ட்லாம் பண்ணால் அழகாக மாற்றுவாங்க. இப்போ நேரம் வீட்டுக்கு போகிறீங்க? அச்சோ, ஐயோ எப்படி பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வழி இல்லை போங்க. அந்த லலிதா ஜுவல்லரி முன்னாடி யாருன்னு ஒருத்தான் சௌந்தர்ய பெண்கள் அழகு இல்லை. என்னோவா எப்படி வெட்டுண்ணி மடம் போயிருக்கலாம்னு சொல்றீங்களோ? பாத்தியா? எல்லாம் அங்கே மாறி மூந்து தூக்கி வச்சுட்டு தான் வர்றாங்க. போகத்தில் என்னென்ன போட்டண்ணே என்னென்ன செய்ய ஒரு தலையை தொங்கிட்டு போயிருக்கலாம். அதை வீட்டுக்குள்ள போயிருக்கலாம். கொஞ்சமாவது நீங்க சரி, அவரு அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு, விட்டு கொடுத்தா என்ன கொஞ்சம். அவர் வரலான்னு நீங்க அறிவீங்க. அவர் அதானே பார்த்தீங்களா? டல் ஆயிட்டாரு பார்த்தீங்களா? குட்டி ஸ்கூல் போயிருக்காங்க. ராகுல் குட்டீஸ் ஸ்கூல் போயிருக்காங்க. இங்கே வந்து மணி எத்தனாச்சு டாடி? 1 ஆகும்போது இப்போ அவங்க ஸ்கூலில் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு டெஸ்ட்டு இன்னைக்கு குட்டீஸு மேக்ஸ் டெஸ்ட்டு. இது வெட்டாளி அம்மன் சொல்லி ஒரு ஃபேமஸ் டெம்பிள் இது. இது ஜோஸ் ஆல்காஸ். இங்கே ஆளே இருக்குது இந்த ஜுவல்லரியில். ஆனால் அதே நேரம் இங்கே ஜுவல்லரியில் ஆளுக்கிட்ட நிறையா இருக்கக்கூடிய ஜுவல்லரி வந்து ஒன்று எனக்கு தெரிஞ்சு லலிதா ஜுவல்லரியில் நல்ல கூட்டம் இருக்கும். கல்லறை கல்ஸில் சொல்ல வேண்டாம், கல்யாண கூட்டமாக தான் இருக்கும். கல்யாண வீடு கூட்டம். அப்புறம் பீமா ஓரளவு ஓகே. கல்லறை கல்ஸில் தான் பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்படிதானம்மா? எல்லாம் டவுன் ஆகிடுச்சு. இது பொத்தீஸ் நோக்கியா அழகா எடுவோமா? தெரியுது அவங்களுக்கு எல்லாம் அழகா தெரியுது. அண்ணலும் நோக்கினார், அவரும்